அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பிரார்த்தனை நடக்கிறது, அப்போ குண்டு வெடிக்கல. இரண்டாவது சிங்களத்தில் ஜப கூட்டம் நடக்கிறது. அரசாங்கம் கொலை முயற்சியோ இல்லை கொலையோ அது வழிப்பறியோ அல்லது நீங்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் மன்னிப்புங்க 3 நாள் விரதம் இருக்குன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? பண்டாரம் பரதேசி சாமியார் சன்னியாசி யார்? அகோரி நிர்வாண சாமியார் இவன் தானே அங்கே இருக்கான். அவனுக்கு கல்வி போயிருந்தா அவன் எங்கே போயிருப்பான்? பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பான், அறிவு தளத்துக்கு போயிருப்பான். ஏன்? மனித உடலை தின்று உயிர் வாழுகிற அகோரிகள் தான் பெருமைன்னு நினைக்கிறான். கல்லூரி பேராசிரியர் பெருமை கிடையாது. கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறான்? உன்னுடைய உழைத்துட்டு உன்னுடைய வேர்வை நிலத்தில் விழுந்து காய்வதற்குள் கூலியை கொடுத்துருந்தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காத, வேலை செஞ்சுட்டு போயிட்டே இரு, கூலி கேட்காத. நான் தான் பண்ணையாராக இருப்பேன், நான் தான் பணக்காரனாக இருப்பேன், நான் தான் கார்பரேட்டாக இருப்பேன், நான் தான் தீர்மானிப்பேன். அவனுக்கு அரசியலும் போய் சேரல, பகுத்தறிவும் போய் சேரல, கொள்கையும் போய் சேரல, கம்யூனிசம் போய் சேரல, பெரியாரையும் போய் சேரல, எதுவும் போய் சேரல, அம்பேத்கரையும் போய் சேரல, எதுவும் போய் சேரல. அவனுக்கு போய் சேர்ந்தது பூரா மோடி இசம், அமித்ஷா இசம், அண்ணாமலை இசம், அமர் பிரசாத் ரெட்டி இசம் தான், கேசவ விநாயக இசம். அப்போது கேசவ விநாயக இசமு, அண்ணாமலை இசம், அமர் பிரசாத் ரெட்டி இசமும் போய் சேர்ந்தான். அவன் எப்படி மனுஷனாக இருப்பான்? இனிமேல் அவர் காவி உடையை போட்டுட்டு கழுத்தில் மொட்டை, உத்தராட்ச கொட்டை, காவி சட்டை, காலில் கட்டை போட்டுட்டு இருந்தார்னா அவர் மோடி பாபா. அடுத்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு காவியில் இருக்கார்ல, அதே போல் மோடி காவி குருதா ஜிப்பா போட்டுட்டு பாபா, மோடி பாபா ஆயிடுவார். வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி சிலை மாதிரி மோடி பாபாவுக்கு 30,000 கோடி சிலை வைக்கப்படும். மோடி பார்க், மோடி பூங்கா, மோடி ஐடி பார்க் எல்லாம் நிறுவப்படும். பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடியோட இந்த பிரச்சாரம், அதாவது தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே ஒரு பேச்சு பேசுகிறாரு, ஒடிசாவுக்கு போகும்போது எந்த ஒரு மாநிலத்துக்கு போய் அங்கே ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு மட்டும். இந்த பிரிவினைவாத இந்த அரசியல் இந்த பிரச்சாரங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அவ்வளோதான். இப்போது கொழும்பில் இருந்து 4 பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் குஜராத்துக்குள் ஒரு பயங்கர திட்டத்தோடு பாக் அரசினுடைய கொடி இருந்ததாக, துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் இருந்ததாக அகமதாபாத் விமான நிலையத்தில் 4 முஸ்லீம் இளைஞர்களை கைது செஞ்சுருக்காங்க. இவர்கள் பூரா எங்கேருந்து வந்தவங்க? கொழும்பிலிருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திக்கு பின்னணியில் இவர்கள் குஜராத்தை ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான முயற்சி. நான் கேட்குறேன், ஒரு விமானத்தில் பாகிஸ்தான் கொடியோடு ஒருத்தர் வந்து எப்படி இறங்குவான்? வாய்ப்பே இல்லை. அப்போ இலங்கை உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் சேர்ந்து நீங்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்ததா கொழும்புல? ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகுதான் திட்டமிட்டு இதை ராஜபக்சே ஆட்சிக்கு வருவதற்காக முன்பு நடத்தப்பட்ட இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பிரார்த்தனை நடக்கிறது, அப்போ குண்டு வெடிக்கல. இரண்டாவது சிங்களத்தில் ஜப கூட்டம் நடக்கிறது, குண்டு வெடிக்கல. ஆங்கிலத்தில் அந்த பிரார்த்தனை முடிந்த பிறகு ஆங்கிலேயம் பூரா கிளம்பி போயிடலாம், ஆங்கிலேயன்ஸ் பூரா கிளம்பி போயிடலாம். சிங்களத்தில் பலி பூஜை நடந்த பிறகு சிங்களம் பூரா கிளம்பி போயிடலாம். மூணாவது தமிழில் பூசை இருக்கும்போது தமிழை மட்டும் காத்துக்கிட்டேன், அப்போ குண்டு வெடிக்கும். அப்போ இந்த நாசகார வேலையை திட்டமிட்டு செய்தது ராஜபக்சே குடும்பம் என்று தான் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள ஒரு பெரிய மர்மம் முடிச்சு. குண்டு வெடிக்கிறதா முதல்ல வெடிச்சிருக்கணும். அது வந்து சிங்களமா ஆங்கிலமா தமிழ் எல்லாம் சேர்த்துருக்கணும் அதில். அப்போ அது தீவிரவாதிகளுடைய வேலை. ஆனால் முதல் தமிழ் பழிபூச கடைசி நடக்கிற பொழுது குண்டு வெடிக்கிறதுனா இது திட்டமிட்ட சதி. அதே போன்ற சதி தான் இப்போ அகமதாபாத்தில் பாகிஸ்தான் கொடியோடு கை துப்பாக்கியோடு பாகிஸ்தானோட கட்டளைக்கு காத்து கொண்டு இருந்தோம்,
அகமதாபாத்தில் ஒரு பெரிய வெடிகுண்டை, ஒரு பெரிய சதி செயலை, ஒரு கோத்துரா ரயில் எரிப்பை, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான முயற்சி. இல்லை என்ன கேட்டால் விமானத்தில் வரவன் எப்படி துப்பாக்கி கொண்டு வருவான்? எப்படி பாகிஸ்தான் கொடியை கொண்டு வருவான்? ரகசியமாக வருவானா? கொடியை முடிச்சிட்டு வந்து கொண்டு வைப்பானா? அடிப்படை அறிவு கூட வேண்டாம். அப்போது இவர்கள் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த வட மாநிலத்தில் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு மோடியோட பேச்சை நம்புறாங்களா? இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க, என்னன்னா ஒரு மனுஷன் தனியாக இருக்கும்போது தான் கடவுளை பற்றி இருக்கும்போது ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கான், குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஆன்மீகத்தை தேடி போகிறான். ஆனால் ஒரு கும்பலோட சேரும்போது மதவாதியாகவும் மத வெறியர்களாகவும் மாறிடுறாங்க. ஏன்? இல்லை, அதுதான் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய திட்டம். நீங்கள் ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்கிறார், பூரி ஜெகநாதரே மோடியுடைய பக்தரியா? யாருடைய பக்தர்? மோடி. பூரி ஜெகநாதர் மோடியுடைய பக்தர் இல்லை, மோடியுடைய பக்தர் பூரி ஜெகநாதரா? இல்லை, அதுக்கு மன்னிப்பு கேட்டு 3 நாள் விரதம். இல்லைங்க, மன்னிப்பு கேட்க ரெண்டாவது விஷயங்க. இல்லை, 3 நாள் விரதம் இருக்குன்னு இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் கொலை முயற்சியோ இல்லை கொலையோ அது வழிப்பறியோ அல்லது நீங்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் மன்னிப்புங்க 3 நாள் விரதம் இருக்குன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நீதிபதி அப்பா பாவம்ப்பா, ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறான், ஒரு 3 மணி செயினத்தாயா பறிச்சிட்டான், விட்டுருங்கய்யா, நடக்குமா? ஒரு கத்தி எடுத்து ஒருவனை தாக்கி அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். ஐயா மன்னிச்சிங்க, தெரியாமல் கத்தி எடுத்து இந்த பழைய படம் ஒன்று வந்து சிவாஜி படம், தங்க பதக்கன்னு பேர். அதில் ஷோ வந்து ஏட்டையாவாக இருப்பார், அவருடைய தம்பி அரசியல்வாதியாக இருப்பார். நேராக ஸ்டேஷனுக்கு இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஒரு பெரிய துண்டு போட்டு நேராக வருவார். யோ எங்கேயா கட்சிக்கார எங்கேயா பிடிச்சி உள்ளே வச்சுருக்க? ஏயா பிடிச்சி உள்ளே வச்ச? ஐயா அவன் கொலைகேசியா? கொலைகேஸா? லேசாக கத்தி எடுத்து இப்படி கீச்சி இருக்கான், கொள்ளை கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, இதெல்லாம் ஒரு கேஸாயா? விடியாங்குவான். இப்போ அப்படி தான் மோடி எல்லா கடவுளுமே, ராமரும் இனிமேல் மோடி பக்தர் தான். இப்போ பூரி ஜெகநாதர் சொல்லிட்டாரு, இப்போ அடுத்த ராமரே மோடி பக்தர்ன்றார். அப்போது இப்போ கடவுள் ஆக்கப்படுகிறாரா மோடி? அவரே சொல்லிட்டாரு சார், மோடியே சொல்லிட்டாரு, நான் மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான். ஏன்னா ராமர் கடவுள் என்ன இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு, அப்பதான் சொல்லியிருக்காரு. அப்போ ராமர் கோயிலுக்கு அருகிலே மோடி கோயில், அப்படியா? பூரி ஜெகநாதருக்கு பக்கத்தில் மோடி ஜெகநாதரா? அப்போது வட இந்தியாவை பொறுத்தவரை அந்த பகுத்தறிவுன்ற அந்த விஷயங்கள் வந்து அதாங்க, அம்பேத்கர் பெரியார் அங்கே போலிய, ஜோதிபாய் பிள்ளை எல்லாம் அங்கே போகலை, அங்கே ஆளே இல்லை. அங்கே பூரா யார் இருக்கா? பண்டாரம், பரதேசி, சாமியார், சன்னியாசி, யார்? அகோரி, நிர்வாண சாமியார், இவன் தானே அங்கே இருக்கான். அவனுக்கு கல்வி போயிருந்தா அவன் எங்கே போயிருப்பான்? பல்கலைக்கழகத்துக்கு போயிருப்பான், அறிவு தளத்துக்கு போயிருப்பான். ஏன்? மனித உடலை தின்று உயிர் வாழுகிற அகோரிகள் தான் பெருமைன்னு நினைக்கிறான். கல்லூரி பேராசிரியர் பெருமை கிடையாது, பள்ளிக்கூட வாத்தியார் பெருமை கிடையாது. எது பெருமை? அகூரிகள் தான் பெருமைங்கிறான், நிர்வாண சாமியார் தான் பெருமைங்கிறான், காசியில் கஞ்சா அடிச்சது இருக்கிற இந்த பயலுவை தான் பெருமைங்கிறான். அப்போ உலகத்திலேயே கல்வி மறுக்கப்படுகிற ஒரு சமூகமாக நீங்கள் இந்து மத சமூகம் தான் இருக்கு. தலித்து கல்வி கிடைக்கூடாதுங்கிறான். வேற என்னதான் வேணுமா சார் உங்களுக்கு? தலித்து கல்வி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கல்வி கொடுக்கக்கூடாதுங்கிறான், படிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லைங்கிறான். அதுதானே ஆர்எஸ்எஸ் கொள்கை. 5 ஆர்எஸ்எஸ் கொள்கையில் அது ஒன்று. நாங்கள் கடவுளினுடைய பிள்ளைகள், நீ சண்டாள, நீ சூத்திர, இப்போ பார்ப்பனர்களுடைய பெரியார் தானே சொல்கிறார், நேராக சொல்கிறார், விபச்சாரி மக்களுங்கிறார். மேல் ஜாதி கட்டமைத்து வச்சிருக்கிறது. நாங்கள் கடவுளுக்கு அடிமைகள், எங்களுக்கு நீங்கள் அடிமைகள். ஏன்னு கேட்கக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, வேலை செய், கூலி கேட்காத. இதுதானே இந்து மதம், இதுதானே கீதை சொல்லுது. அப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறான்? உன்னுடைய உழைத்துட்டு உன்னுடைய வேர்வை நிலத்தில் விழுந்து காய்வதற்குள் கூலியை கொடுத்துருங்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, வேலை செஞ்சுட்டு போயிட்டே இரு, கூலி கேட்காத. நான் தான் பண்ணையாராக இருப்பேன், நான் தான் பணக்காரனாக இருப்பேன், நான் தான் கார்பரேட்டாக இருப்பேன், நான் தான் தீர்மானிப்பேன். அப்போது இந்த மக்களுக்கு கல்வி போச்சுன்னா இவன் சொல்கிறத கேட்பானா? இவன் கட்டுப்பாட்டில் இருப்பானா? அப்போது இந்த மக்களுக்கு கல்வி போய் சேராமல் தடுக்கப்பட்டது இந்து மதம். தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் சண்டாள, சூத்திர,
கல்வி கற்றால் காதில் எதை ஊற்ற சொன்னான்? ஈயம் இருக்குல்ல, அதை காய்ச்சி ஊற்றுனா. அதுதான் சனாதனம். அதைத்தான் பெரியார் எதிர்த்தார். பச்சை குழந்தைக்கு பால் இல்லை, பாழா போன பாவிகளே, பாழா போன கல்லுக்கு ஏண்டா, பாறை கல்லுக்கு ஏண்டா பால் அபிஷேகம் பண்ணுறேன்னார். இதுதானே சொன்னார் தந்தை பெரியார். வேற என்ன சொன்னார்? ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலம் திங்கிற நாய்கள் போனால் அக்கராகரத்து வீதியில் மனுஷன் வேட்டியை முழங்கால் வரை கட்டிட்டு போகணுமா? இதுதானே தந்தை பெரியார் சொன்னார். ஆஸ்துரை பொண்டாட்டியும் ஜட்கா வண்டியில் போகிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவா கர்ப்பஸ்திரி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நடந்து போயிருக்கா. நடந்து போனவோ பிரசவ நேரத்தில் கையை காலை வெட்டி நிற்கிறா. தள்ளி நின்று ஆடு மாடு விலங்குகளை பார்ப்பதை போல பார்க்குறான். ஏன்டா அவன் தலிக்கிறா, சாதி குறைஞ்சவ. ஓடி போய் அந்த வெள்ளைக்காரிச்சியும் ஆஸ்தோட கலெக்டரும் தன்னுடைய சாரட் வண்டியில் ஏற்றி அக்ராகரத்து வழியாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் குழந்தை பிறக்குது. வேறு எந்த குற்றமும் பண்ணல. அதை வாஞ்சிநாத சுட்டு கொள்றோம். சனாதனத்தை மீறி விட்டான்னு அவன் தியாகின்னு நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பசங்க பூரா வாஞ்சிநாதன் பேர் வச்சுருக்கான். வரலாறு தெரியல, வரலாறே சொல்லி. எப்படி இது நீங்கள் பூரியும் யூபியும் எப்படி இருக்கான்? முட்டா பயலாக இருக்கான். அவனுக்கு அரசியலும் போய் சேரல, பகுத்தறிவும் போய் சேரல, கொள்கையும் போய் சேரல, கம்யூனிசம் போய் சேரல, பெரியாரையும் போய் சேரல, எதுவும் போய் சேரல, அம்பேத்கரையும் போய் சேரல, எதுவும் போய் சேரல. அவனுக்கு போய் சேர்ந்தது பூரா மோடி இசம், அமித்ஷா இசம், அண்ணாமலை இசம், அமர் பிரசாத் ரெட்டி இசம் தான். கேசவ விநாயக இசம். அப்போது கேசவ விநாயகம் இசமும் அண்ணாமலை இசம், அமர் பிரசாத் ரெட்டி இசமும் போய் சேர்ந்தா அவன் எப்படி மனுஷனாக இருப்பான்? இதுதான் வட இந்திய அரசியல். நீங்கள் இப்போ மோடி என்ன ஆகிட்டார்? பாபா ஆகிட்டார். மோடி பாபா ஆகிட்டார். இனிமேல் அவர் காவி உடையை போட்டுட்டு கழுத்தில் மொட்டை, உத்தராட்ச கொட்டை, காவி சட்டை, காலில் கட்டை போட்டுட்டு இருந்தார்னா அவர் மோடி பாபா. அடுத்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்துக்கு காவியில் இருக்கார்ல, அதே போல் மோடி காவி குருதா ஜிப்பா போட்டுட்டு பாபா, மோடி பாபா ஆயிடுவார். இதுதான் அடுத்து பிஜேபி வெற்றி பெற்றால் மோடி பிரதமர் மோடி அல்ல, மோடி பாபாவை ஆக்கப்படுவார். பார்லிமெண்ட் பக்கம் இப்போ குழந்தை குட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து நாடாளுமன்றத்தை பார்க்க போகும்போது பாபா தொடு கும்பிட்டு தான் போகணும். எல்லா பக்கமே நம்ம ஷிரடி பாபா சிலை போல், சாய்பாபா சிலை போல் மோடி பாபா சிலைகளும் இந்தியா முழுக்க நிறுவப்படும். அவர் தான் இந்து மதத்தினுடைய அடையாளம். மோடி தான் 10 ஆண்டு காலம் சனாதனத்தை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற வைத்ததுக்கு வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி சிலை மாதிரி மோடி பாபாவுக்கு 30,000 கோடி சிலை வைக்கப்படும். மோடி பார்க், மோடி பூங்கா, மோடி ஐடி பார்க் எல்லாம் நிறுவப்படும். யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு, இங்கே இருக்கிற மசூதிகளில் இருக்கிற அந்த ஒலிபெருக்கி எல்லாருமே எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி வந்து யூபியில் வந்து இப்போ எந்த ஒரு மசூதிலையும் வந்து ஒலிபெருக்கி கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மற்ற சத்தமும் இருக்காது அடங்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எப்படி எந்த ஒரு இனமும் தான் இனத்தை அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிறது இப்படி ஒரு நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க. இது மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டு ஒரு இனத்தை காப்பாற்றணுன்ற இந்த ஒரு கொள்கையை இது எப்படி பார்க்கலாம் சார்? இது இல்லை, இதுதாங்க ஹிட்லரிசம். ஹிட்லரு ஜெர்மனில் யூத அடையாளமே இருக்கக்கூடாது என்பது தான் என்னோட கேள்வி. என்னன்னா, இது சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட இந்த ஒரு புரிதல் இல்லையே, அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து முட்டாளாக்கப்பட்டு அரசியல் போய் அரசியல் மையப்படுத்தலை. அதுதானங்க 1000 வருஷமாக இந்தியாவில் அரசியல் மையப்படுத்தலை, அரசியலே சொல்லிக் கொடுக்கல. 1000 வருடங்களுக்கு முன்பு உலகத்துக்கே அரசியல் சொல்லிக் கொடுத்தவன் இந்த தமிழன். தமிழன் தான் ஹிந்திக்காரனாக போயிட்டான், ஒரியாக்காரனாக போயிட்டான், மார்வாடியாக போயிட்டான். இந்த மண்ணில் தோன்றிய முதல் இனம் தமிழன் தானே. இங்கே ஹரப்பா மோகஞ்சதார கங்கை கரையா ஆற்றங்கரையோட ஒரு ஆங்கிலேய மார்ஷல் தோன்றான். உள்ள ஊரே இருக்குது. இங்கே தான் வாழ்ந்திருக்கான் தமிழன். பாப்பா வச்ச பேர் தான் திராவிடன். தமிழிலிருந்து தான் தெலுங்கனா போனான், கன்னடனா போனான், மார்வாடியை போனான், மலையாளியை போனான். இதை யார் பிரிக்கிறா? இந்த மொழியை சிதைச்சி யார் உருவாக்குறா? பாப்பா தான் உருவாக்குறான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் எது வேறு மொழி தமிழ் தான். அப்போது இந்த மண் முழுக்க தமிழன் தான் வாழ்ந்தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 வருடங்களுக்கு பின்பு இவனை ஆரியம் ஆட்கொண்டு விட்டது. ஆரியம் ஆட்கொண்டு விட்டதுக்கு பிறகு அடிமையாக்கப்பட்டான்.
சிந்திக்காத, சிந்தனை செய்யாதே, அது எங்களுடைய வேலை, ஆண்டவனுடைய பிள்ளைகளான எங்களுடைய வேலை. இதை 1000 வருடங்களாக போதித்து போதித்து அடிமையாக்கப்பட்டதனுடைய விளைவு ஒரு சிறை இருக்குல்ல, சிறையில் ஒரு 12 வருடம் கைதியாக இருந்தான்னா அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கி போயிடும், அவனுடைய சிந்தனை மழுங்கி போயிடும், அவன் நடைபெணமாக வாழ ஆரம்பிச்சு விடுவான். 12 வருஷம் ஒருத்தனை ஜெயிலில் போட்டிங்கன்னா நீங்கள் அவனை வெளியே விட்டீங்கன்னா நடைப்பிணமாக தான் வருவான். இந்த இனம் 1000 வருடங்களாக தமிழனை நடைப்பிணமாக்கியது ஆரியன் தான். தமிழனுடைய வரலாறை எரித்து கொளுத்தி, ஏங்க விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் கல்வி பட்டியல், மக்கள் படிக்க வேண்டிய, குழந்தை ஊட்டி படிக்க வேண்டிய கல்வி பட்டியலை எங்கே வச்சுருக்கான்? டெல்லியில் வச்சுருக்கான். மாநில பட்டியல் இருந்த கல்வியை மத்திய பட்டியல் எடுத்துகிட்டு போய் இவன் என்ன படிக்கணும்னு அங்கே இருக்கிற பீகார் அதிகாரி, ஒரிசா அதிகாரி, ஹரியானா அதிகாரி முடிவு பண்ணுறான். தமிழ் குழந்தை என்ன படிக்கணும்? தமிழ் குழந்தையை பார்த்தே இருக்க மாட்டான். தமிழ் இலக்கியம் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, இந்த நாடு தெரியாது, வந்தே இருக்க மாட்டான். அப்போது இதுதான் இந்து மதம். அவனுக்கு கல்வி போய் சேருவதை தடுப்பது தான் நோக்கம். இதுதான் மோடி அரசு 10 ஆண்டு காலம் செய்தது, மீண்டும் செய்ய முயற்சி செய்கிறது. மக்கள் முறியடிப்பார்களா அல்லது ஏமாந்தார்களா என்பது ஜூன் 4க்கு பிறகு தெரியும். பல தகவல் அளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.